தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டரை பற்றி பார்ப்போமா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் ரேட்டட் மட்டும் இல்லை, அண்டர் யூஸ்டுன்னு சொல்லுவேன். இவரை நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், we're going to see about actor ஜீவா அண்ட் ஹிஸ் ஃபில்மோகிராஃபி. இவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜான்ராஸில் இருக்கும். இவர் டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவருடைய எல்லா படத்துலையும் இவர் டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கேரி பண்ணியிருப்பார். அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்மளை நம்ப வச்சிருப்பார். அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ராம், சிவா மனுஷ சக்தி, இந்த 2 படமும் 2 டிஃப்ரெண்ட் ஜான்ராஸை சேர்ந்தது. 2 டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர் கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 2 டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸையும் இவர் சூப்பராக கேரி பண்ணி அந்தந்த படங்களுக்கு தேவையான கேரக்டராகவே ஒரு வாழ்ந்திருப்பார். ராம் படத்தில் வந்த கேரக்டராக இருக்கட்டும், சிவா மனசக்தியில் சிவாவே நம்ம நம்பியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நடித்த எந்த படமாக வேணாலும் இருக்கட்டும், கமர்ஷியல்ஸ்க்கு கோ, நண்பன், இந்த மாதிரி படங்கள், சாக்லேட் பாய்க்கு தித்திக்குதே அந்த மாதிரி படங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜான்ரா படத்துலையும் டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸை ட்ரூ டு த கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இவருடைய லைனப்பில் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை இவர் கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை சூப்பராக கேரி பண்ணி படம் ஃபுல்லாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் கட்டுறது தமிழ் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ இன்டென்ஸான அவ்வளோ ரேஜான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அது அவ்வளோ சூப்பராக இவர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இவருடைய லைனப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜீவா படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்க சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.